இன்றைக்கு நான் கொடுக்க போகிற தேவனுடைய செய்தியின் தலைப்பு காட் ஆஃப் வண்டர்ஸ், அதிசயங்களின் தேவன். காட் ஆஃப் வண்டர்ஸ், அதிசயங்களின் தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் தேவன் செய்யும் அதிசயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஒரு புழுவை பார்த்து பேசுகிறார், ஒரு பூச்சியை பார்த்து பேசுகிறார், ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து பேசுகிறார். நீ இனி பூச்சியால, நான் கூர்மை உள்ள பெரிய பற்கள் உள்ள ஒரு எந்திரமாக நான் உன்னை மாற்றுவேன். போர் செய்கிற ஆயுதமாக உன்னை நான் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன், நம்ம எத்தனையோ மெஷின் செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆயுதங்கள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இரும்பை ஆயுதமாய் மாற்றுகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். சில வேளையில் பழைய பிளாஸ்டிக், பழைய பொருட்களை எல்லாம் அவங்க ரெஸ்டோர் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி பிரயோஜனமான பொருட்களை, உபயோகமான பொருட்களை எல்லாம் அவங்க செய்கிறத நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். ஸ்க்ரீனை மாற்றுங்க. அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறது இயல்பாக நம்ம பார்க்கிற காரியங்கள். ஆனால் நாம் ஒரு புழுவை ஒரு எந்திரமாக, ஒரு உபயோகமான ஒரு பொருளாக மாறுகிறத நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அதிசயத்தை நான் உனக்காய் செய்வேன். சின்ன பூச்சியே, சின்ன கூட்டமே, பயப்படாத. எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படும் விதமாக, அதிசயிக்கத்தக்க விதமாக உன்னை ஒரு பற்கள் உள்ள எந்திரமாக நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயமானவர். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவன்? அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஆம், நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை, மறுரூபங்களை உண்டாக்க என் தேவனாலே முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 வாசிக்கும் போது, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறதற்கு தேவன் வல்லவர். இருளிலே நடக்கிறவர்களை பெரிய வெளிச்சத்தை காண பண்ணுகிறது மாத்திரமல்ல, இருளுக்குரிய மக்களை ஆண்டவர் பெரிய வெளிச்சமாய் மாற்றவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பெரிய பிரகாசமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு படகிலிருந்து இறங்கி பார்க்கும் பொழுது, அங்கே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து இயேசுவுக்கு எதிராய் நிற்கிறான். இந்த மனிதனை குறித்து வசனம் சொல்லுகிறது 3 அவன் எங்கே குடியிருந்தான் என்றால், கல்லறைகளில் தான் குடியிருப்பான். மரித்தோர் இருக்கிற இடங்களில் குடியிருப்பான். அவனை சங்கிலிகளால் கட்டுவதற்கு யாராலுமே முடியவில்லை. அநேகந்தரம் விலங்குகள் சங்கிலிகளினால கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை எல்லாம் முறிச்சிட்டு விலங்குகளை எல்லாம் தகர்த்து போட்டுருவான். அவனை அடக்க யாராலுமே முடியவில்லை. அப்போ மனிதர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், பெற்றோர் முதல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பலவான்கள் முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஏன் திறமைசாலிகள்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு மனுஷனை அடக்கிறதுக்கு, தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, மாற்றுறதுக்கு யாராலுமே முடியவில்லை. ஆனால் 5 பார்ப்பீர்களானா, இவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளால் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பரிதாப நிலையில இந்த மனுஷன் இருக்கிறத பார்க்கிறோம். இயேசு படகிலிருந்து இறங்கின உடனே இந்த அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்ட இந்த மனுஷன் இயேசுவை சந்திக்க அவருக்கு எதிராகி வருகிறான். இயேசுவை சந்தித்த பொழுது 15 பாருங்க, நடந்த சம்பவம். இயேசுவினிடத்தில் சுற்றி இருந்த ஜனங்கள் ஒன்றை பார்த்தாங்க. லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்து போனார்கள். இதுவரைக்கும் மனுஷனை பார்த்து பயந்தாங்க, இப்ப தேவன் செய்கிற அதிசயத்தை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் எத்தனையோ பேர் எத்தனையோ ஆண்டுகளாக மாற்ற முடியாத ஒரு மனுஷனை, மறுரூபப்படுத்த முடியாத ஒரு மனுஷனை பிரயோஜனம் உள்ளவனாய்
அடக்கி கொண்டிருக்கிறவனாய், அநேகருக்கு ஆசீர்வாதவனாய் மாறக்கூடியவனாக இவனை மாற்ற முயற்சித்த எல்லாருடைய முயற்சியும் தோல்வி. ஆனால் தேவ கிருபையை பாருங்க, இயேசுவோடு அவனுக்கு இருந்த ஒரு சந்திப்பு இந்த பயங்கரமான மனிதனை ஒரு அதிசயத்திக்க மனிதனாக தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? மனித வல்லமையும் மனித ஞானமும் மனித பலமும் செய்ய முடியாததை தேவன் அதிசயமாக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் செய்யும் கிரியைகளை ஒரு மனிதன் எவ்வளவு ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்தாலும், அதனுடைய வழிமுறைகளை அவன் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்தாலும், அதை மனிதனுடைய கணக்குகளுக்குள்ளே கொண்டு வந்து அதை எண்ணி பார்க்க முயற்சி செய்தாலும் அதை எண்ணி பார்க்கவே முடியாது, அதை கணக்கிடவே முடியாது, அதை புரிந்து கொள்ளவே முடியாது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்கிற கர்த்தர் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் இந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்னும் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, மனிதருடைய கண்களில் புழுவை போல இருந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற நிலைமையை பார்த்து பயப்படாதே, உன்னை மீட்கிற ஒருவர் நான் இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கிற ஒருவர் நான் இருக்கிறேன். உன்னை என்ன செய்வேன் என்றால், இந்த புழுவை போல இருக்கிற உன்னை நான் பெரிய எந்திரமாக மாற்றுவேன், ஒரு போர் செய்கிற எந்திரமாய் மாற்றுவேன், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆயுதமாய் மாற்றுவேன், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாதுகாப்பான ஆயுதமாக நான் உன்னை மாற்றுவேன். ஆண்டவர் என்னை மாற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புழுவை நோக்கி பார்க்கிறார். புழுவை நோக்கி பார்த்து இந்த புழுவுக்கு தேவன் அதிசயங்களை விளங்க பண்ணுகிறார். ஒருவேளை இந்த ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிற நாம் கூட நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஐயோ நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் சாதாரண புழுவை போல இருக்கிறேன், ஒரு பெரிய நிலையில் நான் இல்லை, நான் எந்த விதத்திலையும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரண நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிலையில் நீங்கள் இருக்கலாம். யாருமே உங்களை கண்ணோக்கி பார்க்காம இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அதிசயம் காணும்படி ஒரு இடமாக தேவன் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கெல்லாம் பெரிய காரியங்கள் எந்த வகையிலேயே எனக்கு நடக்காது, எதுவுமே எனக்கு சம்பவிக்காது, எதுவுமே எனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் நினைக்கிறேன், அநேகர் நாம் நினைக்கிறது மாத்திரம் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இவங்களால எதுவும் நடக்காது, எதுவும் இவர்களால் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கலாம். பாருங்க, யோசேப்பு தன்னுடைய ஒப்பனங்களை எல்லாம் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்க ஒருவர் கூட அதற்கு ஆமோதிக்கலை, யாருமே நம்பலை. இவனுடைய சொப்பனங்கள் நடக்குமா, இவனுடைய காட்சிகள் எல்லாம் நிச்சயமா சம்பவிக்குமா, இவனுக்கெல்லாம் ஒரு வருங்காலம் இருக்க போதா, இவனுக்கு முன்பாக சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்க போதா, யாருமே நம்பலை. அவனை சொப்பனக்காரன்னு பட்டம் சூட்டி அவனை அனுப்பி விட்டாங்க, அவங்க வீட்டை விட துரத்திட்டாங்க. இவனால எந்த பிரயோஜனம் இல்லை, இவன் நம்மோடு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனை காசுக்கு பற்றி இவனை காசு பார்த்துடலாம் இவனை வைத்துன்னு சொல்லி ஒரு விலை பொருளாக அவனை பார்த்தாங்க. தாவீதை பாருங்க, வீட்டில் சாமுவேல் என்கும் தீர்க்கதரிசி வந்து அவன் கர்த்தருக்கென்று அவன் பலிகளை ஏறெடுக்கணும், நான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைகள் எல்லாம் கூட்டுவாங்க. அவங்க அப்பாவுக்கு தாவீதை கூப்பிடணும்னு எண்ணமே வரல, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்தினாரு. இந்த பையனை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் இவன் லைக், இவன் அதுக்கு தான் பிரயோஜனப்படுவான், இவன்லாம் பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாவுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிற இராணுவ அதிகாரிகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க தான் பெரியவர்களாக மாற போகிறாங்க, இவர்கள் எதுலேயும் பிரயோஜனப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அப்பாவே பிள்ளை என்ன பண்ணலை, கூப்பிடலை, அவனை அசட்டை பண்ணினாங்க. நான் நினைக்கிறேன், நம்முடைய தேவன் மனிதன் ஒரு புழுவை போல பார்க்குற மனிதர்களாக இருக்கலாம், நாம் நம்முடைய பார்வையிலே அசட்டை பண்ணப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றை விசுவாசிக்கணும், நான் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் நான் யாருடைய கரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதிசயங்களை காண பண்ணுகிறவருடைய கரத்தில் இருக்கிறேன். விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன், நீ அற்புதங்களை பார்ப்பாய். நீங்கள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை பெரிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றி பார்க்கிற எல்லாரும் அதிசயப்படத்தக்க விதமாய் தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்க. விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தவர் கர்த்தர். புழுவை எந்திரமாய் மாற்றுவேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு.
Thank you Jesus. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன் என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். நீ அற்புதம் கண்டிடுவார், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயங்களின் தேவன். ஹல்லேலூயா. நம்மையே ஒரு அதிசயமாய் நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். எப்படி அதிசயங்களை காண பண்ணுவார்னா, நம்மை மாற்றுகிற விதமே ஒரு அதிசயமாய் இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள விசுவாசிங்க. இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமையை நான் பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிசயம் செய்கிற கர்த்தருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பேன். ஆனால் என்னை நான் பார்ப்பதற்கே அதிசயமான நிலையில கர்த்தரனை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய குடும்பம் பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக தேவனை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்கள் இவன் தான் யோசேப்பு என்று அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு தேவன் நம்மை உருமாற்ற முடியும். ஆனால் நம்மையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அநேக வழியில் நாம் நம்முடைய திறமைகள், நம்முடைய நிலைமைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுற்று சூழ்நிலைகள் இதை பார்த்துட்டு நாம் ஒரு எல்லையை வகுத்துக்கிறோம். இதுக்கு மேலே எதுவுமே நடக்காது, இதுக்கு மேலே எதுவுமே சம்பவிக்காது, இதுக்கு மேலே எதுவும் முன்னேறாது, இவ்வளவுதான் என்னுடைய எல்லைன்னு நம்ம நிறைய வேளை நம்மளை சுருக்கிக்கிறோம். ஆனால் நம்ம யாரை நம்ம பார்க்கறது இல்லைன்னா, நம்மை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவனுடைய மகிமை நம்ம பார்க்கறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், புத்தி கெட்டாத காரியமா இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க ரொம்ப வெகுண்டு வந்திருக்கலாம். நான் ஏன் இப்படி ஒரு எளிமையில பிறந்தேன், ஏன் இப்படி ஒரு சிறுமையில பிறந்தேன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுவு இல்லையா என்று நீங்க நினைத்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலையை பார்க்காதப்பா, உன் சுற்றுப்புறத்தை பார்க்காத, உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ணுவார், அற்புதங்களை காண பண்ணுவார். உன் தடைகளை நீக்கி உனக்கு மகிமை விளங்க பண்ணுகிற ஒரு வல்லமை உள்ள தேவன் உனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிசயம் செய்கிற தேவன் புழுவாக இருந்த யாக்கோபை, புழுவாக இருந்த இஸ்ரவேலை எப்படி மாற்றினார்? 3 மாற்றங்களை தேவன் இந்த புழுவாகிய பூச்சி ஆகிய யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 3 changes God promises to a worm. ஒரு புழுவுக்கு தேவன் வாக்கு பண்ணும் 3 மாற்றங்கள். இந்த 3 மறுரூபங்களை ஆண்டவர் இந்த புழுவுக்கு வாக்கு பண்ணுகிறார். இதை நாம் இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரத்தின் 14 முதல் 16 வசனங்களில் படிக்க முடியும். இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று நாம் விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும், அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு செய்ய வல்லவர். 3 காரியங்கள். முதலாவது, இந்த புழுவை தேவன் எப்படி மாற்றினார் என்று கேட்டா, நீங்கள் அந்த 41ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோப் என்னும் பூச்சியே அல்லது புழுவே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். முதலாவது ஆண்டவர் இந்த புழுவுக்கு செய்த மாற்றம் என்ன தெரியுமா? God promised to change the nature of the worm. இந்த புழுவினுடைய தன்மையை தேவன் மாற்றுவதாக வாக்கு பண்ணினார். புழுவினுடைய தன்மையை தேவன் மாற்றுவதாக வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதை மாற்றுவார் என்றால் தன்மையை மாற்றினார். அதனுடைய தன்மை என்ன? ஒரு ஊரும் பிராணி, ஒரு சின்ன புழு, பலவீனமான ஒரு பிராணி, மற்றவருடைய இரக்கத்தை தேடி நிற்கிற பிராணி. இந்த பிராணியினுடைய தன்மையை நீங்க பார்ப்பீங்களானா
அதில் நிறைய பலவீனங்களை பார்க்க முடியும், அதில் நிறைய இயலாமைகளை பார்க்க முடியும், அதில் நிறைய கட்டுப்பாடுகளை பார்க்க முடியும். ஆனால் இதோட தன்மை எப்படி ஆண்டவர் மாற்றுறனா, புழுவை ஆண்டவர் இதவாய் மாற்றுகிறார் என்றால் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த புழுவினுடைய பை நேச்சர், அது இயற்கையாகவே நீங்கள் பார்ப்பீர்களானா இந்த புழுவுக்கு பல்லே கிடையாது. இந்த புழு ஊர்ந்து செல்லுகிறது. இதற்கு பெரிய பலம் சத்துவம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய தன்மையில் இல்லாததை உனக்காய் நான் செய்வேன். உனக்கு இயற்கையாக எது வராதோ அதை நான் வர வைப்பேன். வாட் இஸ் நாட் நேச்சுரல் டு யூ, ஐ வில் டூ இட் ஃபார் யூ. உனக்கு எது இயற்கையாக நடக்காதோ அதை நான் உனக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தன்மையை தீர்மானிக்கிறவர் என் தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய தன்மையை மாற்றக்கூடியவர் தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் நம்மேல் இறங்குவாரானால் நாம் வேறு மனிதர்களாய் மாற முடியும். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்கள். வேறு மனிதர்களாய் மாற முடியும். சாதாரண மனிதர்களை அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தேவன் மாற்றுவதற்கு தேவன் வல்லவர். தன்மையே மாற்றுவார். எல்லாரும் வாயத்தின் சத்தமா சொல்லுங்க, எதை மாற்றுவார்? கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன நிலையில் இருந்தாலும் என்னுடைய இயற்கையான தன்மையே மாற்ற நீர் வல்லவர். அல்லேலூயா. என் இயற்கையான தன்மையை மாற்ற வல்லவர். இந்த இயற்கையான தன்மை என்ன? இந்த புழுக்கான தன்மை நம்ம நேற்றை கூட இதை பற்றி நம்ம தியானித்தோம். வேகமாய் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன். இந்த இயற்கையான தன்மை என்ன தெரியுமா புழுவுக்கு? நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டங்களை நட்டி பயிரிடுவாய், ஆனால் நீ திராட்சை ரசம் குடிக்க மாட்டாய். ஏனென்றால் இந்த திராட்சை பழங்கள் சேர்க்கவும் முடியாது, ஏனென்றால் பூச்சிகள் அதை என்ன செய்யும்? தின்று போடும். அப்போ இந்த புழுவினுடைய இயற்கையான தன்மையே என்ன தன்மைன்னா அழிக்கிறது தான் அதனுடைய தன்மை. அழிவை ஏற்படுத்துறது தான் இதனுடைய தன்மை. இட் இஸ் பை நேச்சர் டிஸ்ட்ரக்டிவ். அதை எந்த இடத்துல விட்டீங்கனாலும் அழிக்க தான் தெரியும், எதையுமே உருவாக்குறதுக்கு தெரியாது, எல்லாவற்றையும் அழிக்க தெரியும். உங்களுக்கு யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவன் வந்து யோவானின் தலையின் மேலே ஒரு ஆமணக்கு செடியை எழுப்பி அவனுக்கு நிழல் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு எழுப்பினார். ஆனால் இரவிலே ஒரு புழுவை தேவன் அனுப்பினார், ஒரு பூச்சி அனுப்பினார். அந்த பூச்சி என்ன செய்தது பாருங்க, அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனாலே அந்த செடி என்ன செய்தது? காய்ந்தே போச்சு. இந்த புழு வந்து எதையுமே உருவாக்காதுங்க, எதுவுமே நன்மையே செய்யாது. அது யாருக்கும் எந்த நன்மை செய்யாது. அது செய்கிற வேலை என்னன்னா, நல்லா இருக்கிறது என்ன பண்ணும்? கெடுத்து நாசமாக்கிறோம். அழிக்கிறது, கெடுக்கிறது, நாசம் பண்ணுறது, இதுதான் அதனுடைய சுபாவம். நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பற்றி படிக்கும் பொழுது அங்கே இந்த மோசேயினுடைய கட்டளையின்படி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மன்னாவை எல்லாம் பொறுக்கி சேர்த்து வைக்கிறாங்க. அப்பொழுது வேதம் சொல்லுது கடைசி பகுதியில், அது நாரவும் இல்லை. அந்த வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. எல்லாம் சொல்ல என்ன பிடிக்கல? ஆமா, அதுல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இது ஏன் நாரலன்னா அது பூச்சி பிடிக்கலையாம். அப்போ பூச்சி வந்தாலே என்ன ஆயிரும்? நல்ல வாசமா இருக்கிறது என்ன ஆயிடும்? நார். நல்ல பச்சையா இருக்கிறதும் காஞ்சு போயிடும். அது உள்ள வந்துச்சுனாலே எந்த சாப்பாடும் என்ன ஆயிடும்? பிரயோஜனம் இல்லாத நாற்றத்தை கொண்டு வரும். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், என் மாமிசம் பூச்சிகளாலும் அடை பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. தோல் என்ன செய்தது? வெடித்து அருவர். எதனால் இப்படி அருவருப்பா தோல் மாறிச்சு தெரியுமாங்க? அந்த வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனம். என் மாமிசம் பூச்சிகளால் அடைபற்றின புழுதியினால் மூடப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்துல பூச்சி வந்த உடனே இந்த பூச்சி என்ன செய்ததுன்னா என் உடம்பையே, என்னுடைய தோலையே அருவருப்பாக்கிருச்சு. நீங்க எத்தனை பேர் இப்படிப்பட்டவர்களை நீங்க பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல. சிலர் வந்து அவர்களுக்கு அடிபட்ட போது அல்லது ஒரு சின்ன ஒரு இரும்பு காயம் ஏற்பட்ட போது அதுக்கு வந்து உடனே அவங்க டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போடலை அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள ஃபுல்லாக பரவிடும். சில பேர் இந்த
சர்க்கரை வியாதி இருக்கு பாருங்க, அந்த வியாதி உள்ளவங்க காலில் புண்ணு வந்ததை கவனிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த இன்ஃபெக்ஷன் என்ன செய்யும் தெரியுமாங்க? கொஞ்ச நாளில் நல்ல பலமுள்ள நல்ல திடகாத்திரமான கால்களை அப்படியே வெடிக்க வச்சு உள்ளது புழு வெளியே வரும். ஒரு முறை ஒருவரை சந்திக்க போயிருந்தேன். அந்த வீட்டில் அவங்க உடம்பு சரியில்லைன்னு உள்ளே போனேன். அவங்க உள்ளறையில் படுக்க வச்சுருக்காங்க. நான் வாசலில் கதவை திறந்து வாங்க பாசன்னு உள்ளே கூப்பிட்றாங்க. வாசலில் அந்த மனிதனுடைய மாமிசத்தில் ஏற்பட்ட அந்த இன்ஃபெக்ஷனை கவனிக்காமல் விட்டதுனால அது எவ்வளோ கெட்டு போச்சுன்னா வாசலில் நாற்றம் அடிச்சது. துர்நாற்றம் அப்படி வீசுது, உள்ளே போக முடியல. இது எத்தனை செய்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் போல இருந்து ஆரம்பிச்சு இப்போ புழுவாக நெண்டுது. அவங்க சொல்கிறாங்க புழுக்களை எடுக்கிறோம் அப்படின்றாங்க. பயங்கரமாக இருந்தது காட்சியை பார்க்குறது. புழு ஒரு இடத்துக்கு வந்தால் சாப்பாட்டையும் நாசமாக்கிறோம், மாம்சத்தையும் நாசமாக்கிறோம், அது ஏறுற செடி நாசமாயிடும். ஒன்று ஆகிலும் நன்மை பெறவே பெறாது. இது புழுவினுடைய தன்மை. ஆனால் ஆண்டவர் இந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ புழு, ஆனால் உன்னை நான் எப்படி மாற்ற போகிறேன்னா பெரிதும் புதுமையுமான பற்கள் உள்ள, கூர்மையான பற்கள் உள்ள நல்ல போர் எந்திரமாய் உன்னை மாற்றுவேன். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னுடைய தன்மையை கெடுக்கிற தன்மை தான். ஆனால் நீ என்னுடைய அதிசயத்தை நீ பார்ப்பாயானால் உன்னை எப்படி மாற்றுவேன் என்றால், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமனாய் உன்னை மாற்றுவேன். நீங்கள் இதை எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு தெரியல. நாம் நிறைய வேளை பை நேச்சர், சில பேர் நம்ம ஜென்ம சுபாவத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மால் சில கெடுதிகள் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிற பேரை நீங்கள் வாங்கியிருக்கலாம். அது உண்மை. சில பேருடைய வாழ்க்கை அது உண்மை. நல்லா போயிட்டு இருந்த குடும்பங்க, இவங்க 2 வார்த்தை பேசுனாங்க, குடும்பமே நாசமாக போச்சு. இது நம்முடைய பேராக இருக்கலாம், நம்முடைய தன்மையாக இருக்கலாம். பேசினாலே பிரச்சனை சில பேருடைய லைஃப். சில பேர் ஒரு இடத்துல போய் தங்கினாலே பிரச்சனை. சில பேர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலே பிரச்சனை. இதுதான் சில பேருடைய வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நாம் போகிற இடத்துல நம்மை ஒரு புழுவாக கெடுக்கிறவர்களாக, நாம் அருவருப்பானவர்களாக, நார பண்ணுகிறவர்களாக, கெடுக்கிறவர்களாக அல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனை மாற்றும் போது அவன் போகிற இடத்திற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் நிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எதை செய்தாலும் வாய்க்கவே இல்லை, எதை செய்தாலும் எதுலையுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, முடங்கி கிடக்கிறேன். நீங்க அப்படிப்பட்ட பிரயோஜனமற்றவர்களா நீங்க இருக்கிறீங்களா? என் தன்மையில எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, நான் வீணான சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன், எந்த பிரயோஜனம் இல்லை, நான் இருக்கிற இடத்துல என்னால் மற்றவங்களுக்கு பாரம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த சிறுமையான என்னையும் நீர் புகழ்ச்சிக்குரிய பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறேன். யாபேஸ் அப்படின்னு ஒரு பிள்ளை இருந்தான். அவனை குறித்து வாசிக்கிறோம். அவங்க அம்மா அவனுக்கு பேர் கொடுத்தாங்க, துக்கம் அப்படின்னு பேர் வச்சாங்க. யாபேஸ் தான் துக்கம். எதுக்காக துக்கம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து வீடெல்லாம் துக்கமாக மாறிடுச்சா தெரியலை. அவன் பிறந்த நேரம் துக்கமான நேரமாக இருந்ததா தெரியலை. அல்லது அந்த பிள்ளைய அம்மாவுக்கு ரொம்ப துக்கம் கொடுத்தானே தெரியல, வேதனை கொடுத்தானே தெரியலை. ஆனால் இப்படிப்பட்ட துக்கம்னு சொந்த அம்மாவே அவனுக்கு பேர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விகற்பமாக இருக்குது. பொதுவாக எந்த தாயுமே தாம் பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப மோசமான பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அம்மாவுடைய அப்பாவுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பேராக இருக்கும். தாம் பிள்ளைக்கு மட்டும் எப்படிப்பட்ட பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, புதுமையான பேர், யார் வாயிலுமே நுழையாத பேர், எல்லாம் இங்கிலீஷ் பேர், இப்படி தான் கொடுப்பாங்க, அப்படி தான் விரும்புவாங்க இல்லையா? எல்லாருமே பேர் வைக்கணும் போது அதுக்கு பெரிய ஒரு ஹண்டே நடக்கும். இந்த பேரை வைக்கணும், அந்த பேரை வைக்கணும், இப்படி கேட்குறக்கே இனிமையான பேரை வைக்கணும், புதுசான ஒரு பேரை வைக்கணும், யாருமே பயன்படுத்தாத பேரை வைக்கணும்னு சொல்லி அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சொந்த அம்மாவே இந்த பிள்ளைக்கு துக்கம்னு பேர் வச்சாங்க. ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்தான்னா, அம்மாட்ட போய் சண்டை போடலை, ஐயோ எனக்கே இப்படி பேர் வச்சிங்க, ஏன் என்ன இப்படி ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்லலை. அவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவனிடத்துல போய் முறையிட்டான். தேவனே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவன் வேண்டி கொண்டதை அவனுக்கு தேவன் அருளினா. அதில் விளைவு என்ன தெரியுமாங்க?
அவனுடைய எல்லா சகோதரரை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு காலைல விசுவாசிங்க, என்னுடைய தன்மையே மாற்ற என் தேவன் வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தன்மையே மாற்ற வல்லவர், என் தன்மையே மாற்ற வல்லவர். என்னை பற்றி மக்கள் என்ன நினைச்சாங்களோ என்னுடைய தன்மையே மாற்ற தேவன் வல்லவர். நான் வந்தாலே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீ வந்தாலே, நீ பேசினாலே ஒன்றும் உருப்படாது இப்படி சொல்லியிருப்பாங்க. நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சில வேளையில் நீங்களும் உங்களுக்கு தெரியும், எதை கையில் கொடுத்தாலும் உடச்சிடுவான் பாஸ்டர், எதையுமே நான் ஒழுங்காக செய்ய தெரியாது, எதையுமே நான் சரியாக முடிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு தன்மை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அன்றைக்கு அந்த புழுவையே நீங்க ஒரு எந்திரமாய் மாற்ற முடியுமானா என்னுடைய தன்மை நீங்க மாற்ற வல்லவர். கெடுக்கிற, அழிக்கிற, நார பண்ணுகிற, எல்லாவற்றையும் சாப்பிட்டு அழித்து விடுகிற ஒரு புழுவை நீங்க ஒரு எந்திரமாய் மாற்ற முடியுமானால் என்னையும் மாற்ற ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் தன்மைகளை எல்லாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் மாற்றுவா, தேவன் மாற்றுவா. என்னுடைய தகப்பனார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய சொந்தங்கள் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு பிரயோஜனமற்றவராக பார்த்தாங்க, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவராக பார்த்தாங்க. ஒரு முறை அப்பா சொல்லுவாங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு ஒரு முறை எதேர்ச்சியாக போய் அவர்கள் நின்ற போது அவர்களை வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம வாசல்ல நிற்க வச்சு பேசினாங்க. அவரை அவ்வளோ ஒரு உதாசீனப்படுத்துகிற ஒரு நிலைக்கு அவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா தேவன் அந்த மனிதனை பேரை பெருமைப்படுத்தி தேவனுடைய தன்மையை மாற்றினார். நான் சமீபத்தில் ஒரு வீட்டை கட்டுறதுக்காக அவங்க ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. பழைய விசுவாசிகள் அங்கே போயிருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களுடைய பார்வையில் அவங்க சொன்னது, பாஸ்டர் முதல் முறை எங்கள் லேண்டுக்கு வந்தார், அவர் ஜெபம் பண்ண உடனே வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது முறை கால் எடுத்து வச்சார், அடுத்த மாடி கட்டிட்டோம். அடுத்த முறை கால் எடுத்து வச்சார், பக்கத்து லேண்டை வாங்கிட்டோம். எங்க வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாறினது. அதனால எங்க பாஸ்டர் நாங்க சொல்லுவோம், எங்க அப்பாவை பத்தி சொல்றாங்க, நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க வந்தாலே உங்க கால் பட்டால் என்னவா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. அதை கேட்கும் போது நான் யோசித்தேன், ஒரு காலத்துல வாசப்படி கூட மிதிக்கிறதுக்கு தகுதியற்றவன் என்று தன்னுடைய சொந்தங்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் தன்மையே மாற்றினாருங்க, தன்மையே மாற்றினார். ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கால் வைக்கிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தன்மையை மாற்ற தேவன் வல்லவர். ஆண்டவரே நீங்க அதிசயமானவர், நீரனை ஆசீர்வதிக்கிறவர். சாபத்திற்கு என்றும் பிரயோஜனம் இல்லை என்றும் ஒதுக்கப்பட்ட என்னை நீங்க ஆசீர்வதிக்கிறவராய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஓ துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே, துதி ஸ்தோத்திரம் துதி உமக்கே என்றுமே, ஆசீர்வதிக்கும் தேவன். அன்னாளை அவங்க வீட்டார் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவளை பரிகசிக்கிற ஒரு பெண்ணாக தான் பார்த்தாங்க. அவளுடைய சக்களத்தை அவளை எப்பொழுதும் மனமடிவாக்கி கொண்டே இருந்தார்.
இவளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவளால் எந்த நன்மையும் நடக்காது. ஒவ்வொரு பண்டிகையில் அவளை அழ வைக்கிறதே தான் அவங்க வீட்டாருடைய வேலை. ஆனா கர்த்தர் அந்த பெண்ணை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவருடைய கொம்பை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவளை யாரா ஆண்டவர் மாற்றிட்டார்னா, இஸ்ரவேல்ல எழும்பின மிகப்பெரிய தீர்க்கதரிசியின் தாய் என்று கர்த்தர் அவளை மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய தன்மையை மாற்ற தேவன் வல்லவர். அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. சொல்லுங்க, அந்நாளை ஆசீர்வதி. நன்றி ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை அவரை ஸ்தோத்திரிப்போம். துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஓ, இது கர்த்தரால் ஆயிற்று. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. தேவன் செய்கிற முதலாவது அதிசயம், ஆண்டவர் இந்த புழுவை பார்த்து சொல்லுங்க, எந்திரமா மாற்றுவேன் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உன் தன்மையவே நான் மாற்றுவேன். ஐ வில் சேஞ்ச் யுவர் நேச்சர். ரெண்டாவது ஆண்டவர் இந்த புழுக்கு செய்த ரெண்டாவது அதிசயத்தை அதே வசனம் பாருங்க, ஏசாயா 41:15 பாருங்க. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். யாரை பார்த்து சொல்லுகிறார்னா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. எப்படி கூப்பிடுறாருன்னு கேட்டாலே பூச்சியே. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? ரெண்டாவது ஆண்டவர் என்ன அதிசயத்தை செய்தார்னா, God promised to change the name of the worm. இந்த புழுவினுடைய பெயரை மாற்றுவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணினார். பூச்சியே என்ற பெயர் அழைக்கப்பட்ட பெயராக இருந்தது. இன்னைக்கு சில பேருக்கு சில பெயர்களை கேட்டாலே கஷ்டமா இருக்கும். அது அவங்க பெயர் கிடையாது, ஆனா அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவங்க அப்படிதான் மற்றவங்க கூப்பிடுவாங்க, இல்லையா? ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு. சில பேர் பள்ளிக்கூடங்களில் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க மனசுல இந்த பேர் தான் இவங்க கரெக்டான பெயர் அப்படின்னு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. வேலை ஸ்தலங்களில் சில பேருக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க, அவங்க பேர் கிடையாது, ஆனால் அது அந்த பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பன் கூப்பிடல, சொப்பனக்காரன் வருகிறான் அப்படின்னு அவனுக்கு பேர் வைத்தாங்க, இல்லையா? அப்பா பிள்ளை பிரதிஷ்டை செய்யும் போது சொல்லுவாங்க, ஒரு பேர் 2 பேர் 3 பேர்லாம் வைக்கிறீங்க, இந்த பேரில் எந்த பேரை கூப்பிட போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது சில பேர் செல்ல பேரை வச்சிருப்பாங்க, அது பரவாயில்ல. ஆனால் சில பேர் இங்கே தனியாக கவுன்சிலிங் எடுத்து அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் போட்டு பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி நல்ல ஃபோட்டோ எடுத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் கூப்பிடுற பேர் நாயன்னு தான் கூப்பிடுவாங்க. அட பேயே, இப்படிதான் வீட்டில் பேர். ஆனால் சர்ச்சில் வச்ச பேர் என்ன பேர்? பிரின்சி, கிங்ஸ்லி, ஒரே ராஜா ராணி பேர் தான் இருக்கும். ஆனால் கூப்பிடுற பேரை பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு பேரா. சில பேர் மிருக பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க, கழுத, இப்படிதான் கூப்பிடுறது. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, சில பேர்ட்ட கேட்டீங்கன்னா அப்படிதான் அவன் இருக்கான்,
என்ன அப்படி கோபப்படுத்துறான், அப்படி கோபப்படுத்துறான், அதனால இந்த பேரை வச்சு கூப்பிடுறேன். இங்க ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாரு. என்ன பேரு? புழுவே, இங்க வா, புழுவே. நல்ல பேராங்க இது. மிருகத்தில் கூட சில டீசெண்டான மிருகங்களா இருக்கு. மானே, தேனே, மயிலே, இப்படிலாம் கொஞ்சமா சரி அப்போ அது அழகு இருக்கு போல இருக்குன்னு நினச்சிக்கலாம் இல்லை, அது மாதிரி கூப்பிடலாம். புழுவேன்னு கூப்பிட்டா யாருக்காவது சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு மிருகம். அது ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா உன் தன்மையை நான் மாத்துறது மாத்திரம் இல்லை, உன் பேரை நான் எப்படி கூப்பிடுறேன் தெரியுமா? புழுவேன் தான் கூப்பிடுறேன். தாவீது தன்னை எப்படி பார்த்துட்டான் தெரியுமா? ராஜாவுக்கு முன்னாடி, சவுலுக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த செத்த நாயின்றாரு, இந்த தெள்ளு பூச்சி அப்படின்னு தன்னை கூப்பிட்டாரு. நான் ஒரு தெள்ளு பூச்சி, இதை தேடியா ராஜா வந்தீங்க? அப்போ அவனுக்கே தாவீதுன்றது இன்னைக்கு நம்ம ரொம்ப பெரிய பேரா பார்க்குறோம். ஆனால் அவனே என்ன நினைச்சான் தெரியுமா? இதுக்கெல்லாம் நம்ம தகுதியே கிடையாது, இந்த பேருக்கு நாம தகுதி கிடையாது. சில வேளையில் கிளாஸ் ரூமில் சில பேருக்கு கூப்பிடும் போதே டீச்சர் சொல்லுவார், உனக்கு யாருடா இந்த பேர் வச்சா? பேர் ஞான சம்பந்தம்னு இருக்கும். யாராவது இருந்தீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. சில பேர் திட்டுவாங்க, உனக்கு யார் இந்த பேர் வச்சா? இந்த பேருக்கும் உனக்கு என்ன இல்லை, சம்பந்தமே. சில பேருக்கு பேர் அறிவுன்னு இருக்கும், அது ஒன்று தான் இருக்காது. நான் இன்னும் போனேன்னா நிறைய பேருக்கு வருத்தம் ஆயிரும், அதோட நிறுத்திக்கிறேன். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா அந்த அர்த்தத்துக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது, சம்பந்தம் இருக்காது. இது பாருங்க, பேரே பிரச்சனையா இருக்கு. பேரே பிரச்சனை. புழுவே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பூச்சி தான்ப்பா, நீங்க உன்னை புழுன்னு தான் கூடுவோம், ஆனா உன்னை நாங்க என்ன செய்ய போறோம்னா எந்திரம்னு கூட வரும். கர்த்தர் ஒரு அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் நடத்துவாரானா, மனிதர்கள் நம்ம கொடுத்த பேரை கூட மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 22 சங்கீதம் 6 வசனத்துல தாவீது இப்படிதான் தன்னை பார்த்தார். சொல்லுகிறார், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் மனுஷன் கிடையாது, ஒரு புழு. எனக்கு அவமானமும் அவமதிப்பும் தான் எனக்கு மிச்சம். அவன் பேரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவமதிக்கப்பட்ட ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். ஆனால் தேவன் யார் தெரியுமாங்க? நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். ஆனால் நம்முடைய பேரையே தேவன் மாற்றி பெருமைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த புழுவினுடைய தன்மை, அதோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பை நேச்சர் இந்த புழு அப்படின்ற பேர் மேன்மையான ஒரு பேர் கிடையாது, ஒரு அசட்டை பண்ணப்படுகிற ஒரு பெயர். பை நேச்சர் அதோட தன்மையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் ஒரு அசட். புழுன்ற பேச்சை கேட்டாலே யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள 4 புழு வந்திருக்கு அப்படின்னா எத்தனை பேர் வரவேற்க போவாங்க? நம்ம உடம்பு மேல ஒரு புழு ஏறி இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க? சொல்லுங்க பாப்போம். அந்த பேரை கேட்டாலே எல்லாருமே அருவருப்பு படுவாங்க. அந்த பேரை கேட்டாலே எல்லாரும் அசட்டை பண்ணுவாங்க. அந்த பேரை கேட்டாலே யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பேரை கேட்டாலே ஒரு பிரச்சனையா நினைப்பாங்க. நான் ஆண்டவர், புழுவே, பூச்சியே, நீ பயப்படாத. நீ புழுன்னு பேர் வாங்கியிருக்கலாம், நீ எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட அசட்டை பண்ணப்பட்ட ஒருவராக இருக்கலாம், பயப்படாத. உன்னை நான் எந்திரமாய் மாற்றுவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சொல்லு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தை விட்டு எடுத்தேன். நீ போன எவ்விடத்திலும் உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு இணையான பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
என்ன அதிசயமா இருக்கிறது! பூமியில யாரெல்லாம் பெரிய பேர் வச்சிருக்காங்களோ அந்த பேருக்கு இணையான பெயரை உனக்கு தந்தேன்னு ஆண்டவர் ஆடுகளுக்கு பின்னால போயிட்டு இருந்தவனை பார்த்து சொன்னார். அன்றைக்கு யாக்கோபு ஆகிய புழுவை பார்த்து சொன்னாரு, உன்னை புழுன்ற கேட்டகரியில் வச்சிருந்தாங்கப்பா, உன் பேரையே நான் மாற்றி இன்றைக்கு பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றி இருக்கிறேன். என் பேரை மாற்ற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நமக்கு என்ன பேர் வேணா கொடுத்துருக்கலாம், குடும்பம் என்ன பேர் வேணா கொடுத்துருக்கலாம், நாமே சிலதை யோசித்து வருத்தப்படலாம். இந்த பேர் எனக்கு எதற்கு வந்தது, இந்த பேருக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனால் என் பேரை மாற்றுகிற அதிசயத்தை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சமுதாயத்திலே மேன்மைப்படுத்தி என் பேரை பெருமைப்படுத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பெரியோர்களுக்கு இணையான பேரை கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். திரும்பி பார்த்து நீங்க ஒரு நாள் சொல்வீங்க, இது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது, என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, கர்த்தரே எனக்காக இதை செய்து முடித்தார். கர்த்தர் என் பேரை மேன்மைப்படுத்தினார், என் பேரை பெருமைப்படுத்தினார். நீங்க இதை விசுவாசிக்க முடியுமானா? இன்னைக்கு அற்பமாக நீங்க வைத்த ஒரு பெயர், அற்பமாய் மற்றவர் உங்களை பெயரை பார்த்த நிலையை கர்த்தர் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் அறியும்படியான ஒரு பெயராக மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். எளியவனை தேவன் புழுதியிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பேரை தேவன் மாற்ற அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு என்று அவங்க அப்பா அவனுக்கு பேர் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் அவனை இஸ்ரவேல் என்னும் பெருங்கூட்டம் என்று பேர் மாற்றினார். அவனை உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார். அவனுடைய சந்ததிகள் பூமியை சுதந்தரிக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் என்கிற பெயரை உலகமே கண்டு நடுங்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவர்கள் செய்கிறதெல்லாம் நான் நியாயம்னு நான் சொல்லலை, அவங்க செய்கிறதெல்லாம் சரியாக செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா பாலிட்டிக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழல், அதில் எதையுமே டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு டேக்அவே ஒன்று இருக்குங்க, இந்த இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு நாடு ரொம்ப ரொம்ப சிறிய நாடு. அதை போய் நீங்கள் நேராக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதில் பெரும் பகுதி வெறும் மணல் மேடு தான், வெறும் வனாந்திரமாக பாதி இடம் இருக்கும். ஆனால் இந்த சின்ன நாடு இன்னைக்கு உலகத்தினுடைய நியூஸ் சேனலை முழுசும் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த ஒரு நாட்டை பற்றி உலகமே கண்டு பயப்படுதுங்க. அந்த ஒரு சின்ன நாடு தெள்ளு பூச்சி மாதிரி இருந்தது, மூட்டை பூச்சி மாதிரி இருந்த அந்த நாடு இன்றைக்கு அதோட பேரை கேட்டாலே ஜனங்க என்ன பண்றாங்க, அலறாங்க. பெரிய பெரிய பலவான்கள் பயப்படுறாங்க. நான் சொல்லுவேன், நம்முடைய பேரையே மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவர், விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோம். கடைசியா அதே வசனத்தை நம்ம திரும்ப படிங்க, அதுல ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அதுல வாசிக்கிறோம், யாக்கோபு என்னும் பூச்சியே, ஏசாயா 41:14, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. ஏன் பயப்படாதுன்னு சொன்னார் தெரியுமா? இது கூட்டம் சின்ன கூட்டம். இது எப்படிப்பட்ட கூட்டம்? புழு கூட்டம். இது இந்த புழு எங்க இருக்குன்னா வானத்தில் பறந்துகிட்டு இருக்காது. இந்த புழு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்ளும் போது புழுக்கள் அவர்களை மூடும். அப்போ இந்த புழு இருக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு கீழே தாழ்விடங்கள்ல இருக்கிறதா இந்த புழு. பூமிக்கு அடியில கண்ணுக்கு தெரியாத இடத்துல எல்லாருக்கும் மறைஞ்சு ஒளிஞ்சு வேலை செய்யறது தான் புழு. நேற்றைக்கு கூட செய்தியில இந்த டெர்மைட்ஸ் பத்தி பேசினேன். என்ன சொல்லுவாங்க, அது கரையான் பத்தி பேசினேன். கரையான் எத்தனை பேர் கண்ணால பார்த்துருக்கீங்க? ஆமா. எப்படி பார்த்தீங்க? வெளியே பறந்துகிட்டு இருக்கிறது அவ்வளோதான் பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்க? எல்லாம் பிரித்து எடுத்து பார்த்தா தான் உள்ள இருக்கும், சின்னோண்டா இருக்கும். அது மறைஞ்சு ஒளிஞ்சு கண்ணுக்கே தெரியாம தான் அது வேலை செய்யும். நம்ம பார்க்குறபடி எதுவுமே தெரியாது, எல்லாத்துக்கும் மறைஞ்சு ஒளிஞ்சு மறைவிடங்களை உட்கார்ந்து இருக்கிறது தான் இந்த பூச்சி, புழுன்றது. புழுக்கள் எப்பவுமே மறைவிடத்தை தேடும், பூமிக்கு அடியில் இருக்கும். அதான் யோபு சொல்றாரு, ஒரு மனுஷன் செத்து போய் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி உள்ள மண்ணுக்குள்ள போட்டால் புழுக்கள்லாம் வந்துருமா, எல்லாம் கண்ணுக்கு தெரியாத இடத்துல அது தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ
இந்த புழுக்களுடைய இடம் வந்து பூமிக்கடியில் இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த பூமிக்கடியிலே மறைந்து கிடக்கிற கண்ணுக்கு தெரியாத மறைவிடங்கள் இருக்க புழுவுக்கு தேவன் செய்கிற அதிசயம் என்னன்னு கேட்டா, மறைந்திருக்கிறதை எல்லாரும் பார்க்கிற போரடிக்கிற ஒரு எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மூன்றாவது, God promised to change the nativity of the worm. தேவன் புழுவினுடைய தோற்றத்தை அல்ல, இடத்தை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். நேட்டிவிட்டின்னு சொல்றது இடம். அதனுடைய சொந்த இடத்தை கர்த்தர் மாற்றினார். அதனுடைய சொந்த இடத்தை மாற்றினார். தயவுசெய்து தமிழ்ல அதை நீங்க மாற்றி எழுதிக்கிடுங்க. நான் சொல்றது தோற்றத்தை அல்ல, இடத்தை மாற்றுவதாக சொன்னார். நேட்டிவிட்டி. அதுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து மறைவான இடங்கள். அது கொடுக்கப்பட்ட இடங்கள் ஒளிப்பிடங்கள், கண்ணுக்கு தெரியாத மறைவிடங்கள்ல போய் அது சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா அந்த புழுவை கர்த்தர் வந்து ஆசீர்வதித்த போது, கர்த்தர் அந்த புழுவுக்கு வாக்கு கொடுத்த போது சொல்ற, நீ புழுதான்ப்பா, நீ மறைஞ்சிருக்கும்படி, ஒளிஞ்சிருக்கும்படி, பயந்திருக்கும்படி நீ வைக்கப்பட்டவன். ஆனால் நான் உன்னை யாரா மாற்றுவேன்னா, நீ பூமி கடியில் மறைஞ்சிருக்கிறவனா இல்ல, உன்னை எல்லாரும் பார்க்கும்படி பயப்படும்படியான ஒரு எந்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த புழுவினுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைஞ்சிருந்து எல்லா விதமான அசுத்தங்களை சாப்பிடுகிறது தான் அதனுடைய வேலை. எல்லா விதமான அழுக்குகளை சாப்பிடுறது தான் அதனுடைய வேலை. எல்லா விதமான பிணங்களை சாப்பிடுறது தான் அதனுடைய வேலை. அது எதுவுமே வந்து வெளியரங்கமாக செயல்படாது. ஆனா கர்த்தர் இந்த புழுவை பார்த்து சொல்லுகிறாரு, நீ மறைந்திருக்க போகிறது இல்லை, எல்லாரும் கண்டு பிரமிக்கத்தக்க ஒரு எந்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன். ஒரு எந்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன். எந்திரமாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்லு, நீ பயப்படாத புழுவே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயந்து ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். மறைவாயிருக்கிற உன்னை தேவன் வெளியரங்கமாய் மாற்றுவார். நான் சொல்லுவேன், இது கர்த்தராலே தான் செய்ய முடியும். எந்த மனிதனையும் மறைவிடங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். மனுஷன் எப்பவுமே கொஞ்சம் வெளியே வளர்றவனை கொண்டு போய் பிடிச்சி மறைவிடத்தில் தள்ள தான் மனுஷன் விரும்புவான். யோசேப்பின் கரத்தில் போர்த்திபார் கொடுத்த எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். ஆனால் இப்படி மேன்மையான ஒரு இடத்துல இருந்த ஒரு பிள்ளைய, குற்றமே செய்யாத தேவனுக்கு பயந்து வாழ்ந்த இந்த பிள்ளைய போர்த்திபாரின் மனைவி சூழ்ச்சி செய்து என்ன செய்தாள்னா, அவனை கொண்டு போய் காவலாளிகள் நடுவில் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு அடைத்து வைத்தாள். மனிதனுடைய தன்மை எதுதாங்க, வெளியரங்கமாய் பிரகாசிக்க நினைக்கிறவனை பிடிச்சி இழுத்து சிறையில் போட்டு அடைச்சு வைப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால என்ன செய்தார்னா, மறைந்து கிடந்த யோசேப்பை தேவன் ராஜாவின் வலது பரிசத்தில் உட்காரும்படி தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. அவனை 2ஆம் ரதத்தில் பிரயாணிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அவனை மேன்மையான ஒரு சிங்காசனத்தில் எல்லாரும் பார்க்கும்படி உதவி செய்தார். ஒரு குடும்பம் வந்து அவனை மறைப்படிப்பு செய்யும், ஒளிப்படத்தில் கொண்டு போய் நிறுத்தவும், அவனை வெளியரங்கமாக்காமல் எவ்வளவு தூரம் அவனுக்கு விரோதமாய் செயல்பட முடியும் செயல்பட முயற்சி செய்தாங்க. ஆனால் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி தேவனுக்காக நின்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேசமெங்கும் அறியும்படி தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். ராஜா வந்து ஜனங்களை கூட சந்திக்க விரும்பாம போயிட்டார். அவர் சொல்றார், என்ன பார்க்காதீங்க, எங்கிட்ட வராதிங்க, எல்லாரும் யோசேப்பிட்ட போங்க. யோசேப் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க. என்ன ஒரு மேன்மை, என்ன ஒரு பிரஸ்தாபம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக செய்ய போகும் அதிசயங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை நீங்க ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கலாம். நீங்க எப்பொழுதுதான் வெளியே மேலே எழும்பணும், உயரணும், உயர்த்தப்படணும், மேன்மைப்படணும்னு நினைக்கும் போதெல்லாம் யாராவது ஒருவர் சூழ்ச்சி செய்து உங்களை கீழே தள்ளி கொண்டே இருக்கலாம். நீ புழு, நீ கீழே போ, நீ பூச்சி, நீ கீழே போ, நீ மறைவிடத்துக்கு போ, நீ கீழே போ என்று உங்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறது போல இருக்கலாம். இன்னைக்கு விசுவாசிங்க, என் ஆண்டவர் என்ன பார்த்து கூப்பிடுறாரு, புழுவே, பூச்சியே, நீ பயப்படாதே, போரடிக்கிற எந்திரமாய் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். தரைக்கடியிலே மறைந்து கிடந்த உன்னை எல்லாரும் கண்டு பிரமிக்கத்தக்க உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இனி மறைந்திருப்பதில்லை. கர்த்தர் உன் வெளிச்சத்தை எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர், இந்த குறிப்பிட்ட நபர் இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்படணும் ரெக்கமெண்டேஷன் வருதோ எனக்கு விரோதமாய் செயல்பட்டு என்னை கீழே தள்ளுறாங்க.
என்னை பற்றி பொய்யான காரியங்களை சொல்லி எனக்கு விரோதமான காரியங்களை எனக்கு விரோதமாக எழுப்பி என்னுடைய மேன்மையும் முயற்சியும் என்னுடைய பதக்கங்களை என்னை விட்டு எடுத்துக்கொள்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாது, இந்த மக்கள்லாம் பார்த்து நீ பயப்படாது, நான் உன்னை பெரிய இயந்திரமாய் மாற்றுவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், மறைந்திருக்கும்படி வைக்கப்பட்ட உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இடத்தையே அவர் மாற்ற வல்லவர். இன்றைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு அதிசயங்களை செய்வார். என் கண்கள் அவருடைய அதிசயங்களை காணும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பேரை நீர் பெருமைப்படுத்துகிறவர், என் இடத்தை மாற்றுகிறவர். ஆண்டவரே, என்னுடைய தன்மையவே நீர் மாற்றுகிறவர். இன்றைக்கு என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தன்மையை மாற்றுகிற உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பேரை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நிலைமையை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். எல்லாவற்றையும் மாற்றவுமாலே கூடும். என் நிலைமைகளை மாற்றவுமாலே கூடும். என் இடங்களை மாற்றவுமாலே கூடும். You can change my place, Lord. என்னுடைய இடம் முழுவதும் நீர் மாற்ற வல்லவர். நான் நினையாத இடங்கள் என்னை கொண்டு போய் நிறுத்த வல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றுவாராக. Thank you, Jesus. கர்த்தருக்கு